ஹலோ, உங்களதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோழி வறுவல் ரெசிபி வேணும்னு எத்தனை பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க சமைக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடாக்கி பட்டை கிராம்பு ஏழையாவே இருக்கிற அக்கா ஏலக்காவை போட்டு நிறைய பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கொட்டுன்னு கொட்டி நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வெந்தோன கருவேப்பிள்ளைய போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தாராளமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஹை ஹீட்ல வேக விட்டுருங்க. 1 கிலோ கோழிக்கு 1 டேபிள் ஸ்பூன் புஷ்பாஸ் பிரீமியம் சிக்கன் வறுவல் தூளை கொட்டி அப்புறம் முக்கியமா இந்த தூள்ல எல்லா ஸ்பைசஸும் அளவு பார்த்து பிளெண்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வேலை மிச்சண்டி. இவங்களோட மஞ்சள் தூள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 1/2 டீஸ்பூன் போடுவோம். அப்படியே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தீபாவளிக்குள்ள சூடு சொன்ன வரணும்னு சொல்லிட்டு உப்பை தூவி விட்டு மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இந்த சைட்ல எல்லாம் வெந்தோட மேரினேட் பண்ண கோழி துப்புக்கடின்னு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வறுவல்னு சொன்னாலே தண்ணி சேர்க்கவே கூடாது சாமியோ. கோழியில ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அதை நல்லா கர்ரிங்கா காரிங்கா ஆக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே புஷ்பாஸோட பிரீமியம் சிக்கன் வறுவல் தூளை 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்புறம் புஷ்பாஸோட தூள் எல்லாமே கேல்ஸ்லாங்கோ பேரா ஜேபி குவாந்தான்ல இருக்கிற கேஷ் அண்ட் கரியில மலிவான விலையில வைக்கிறாங்க. இப்ப உப்பாகிய சுவாகான்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு கோழியில உள்ள தண்ணி எல்லாம் வெளியே இப்படி கொலன்னு இருக்கும். அடுத்த 10-15 நிமிஷத்துக்கு ஹை ஹீட்ல அடிப்பிடிக்காம கிண்டிட்டே இருந்தீங்கன்னா காரிங்கான கர்ரிங்கான கோழி வறுவல் சியாப். நல்ல சாப்பாடோட ரிஃப்ளெக்ஷன். என்னைக்குமே தரமான ஸ்பைசஸ் தான் காரணமா இருக்க முடியும். உரப்பு பத்தலனா 90s கிட்ஸ் மாதிரி காஞ்சி போன மிளகா இருக்கலாம், அதை வறுத்து செத்துக்கலாங்க. கூடவே சோம்பு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த சாமியோவை மறக்கவே மாட்டீங்க. பை.